விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், அதிமுகவில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? குறிப்பா அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதா ஒரு தகவல் வெளியானது. இன்றைய ஆலோசனையில் என்ன ஆலோசிக்கப்படுகிறது? யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? பாலா, அதிமுக இருக்கக்கூடிய இரு பிளவும் அடுத்த கட்ட நகர்வுல தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லம் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல அவருடைய தரப்பு ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், அதே போல அரசியல் ஆலோசகராக செயல்படக்கூடிய பொன்ராஜ் உள்ளிட்ட பலரோடு பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். அதே போல மற்றொரு தரப்பு CV சண்முகம் தரப்பு அவருடைய மாவட்டம் விழுப்புரத்துக்கு சென்றிருக்கிறார். நேற்று இரவு விழுப்புரம் சென்றிருக்கிறார். அங்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு அங்கு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். தொடர்ச்சியாகவே அதிமுகவில் ஒரு வார காலத்திற்கும் மேலாக 2 அணிகளாக பிரிந்து தனித்தனியே ஆலோசனைகளை நடத்தி தனித்தனியே சபாநாயகரை சந்தித்து கடிதத்தை கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த உச்சகட்ட பரபரப்புல இருவருமே அடுத்த கட்ட நகர்வுல தீவிரமாக இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அதே நிலையில CV சண்முகம் அவருடைய மாவட்டமான விழுப்புரத்துக்கு சென்று அங்கு ஆலோசனைகளை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு ஆலோசனைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, CV சண்முகம் தரப்புல அதிமுகவினுடைய அவசர பொதுக்குழுவை கூட்டுவதற்கான பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அதற்காக அவர்கள் தரப்பு ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன்பாட்டோடு அவர்களுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்தை பெற்று அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகள், அவசர பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகள்ல தீவிரமாக CV சண்முகம் தரப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்காக விழுப்புரத்துல இன்று அவர் அந்த மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அவசர பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஒப்புதல் கையெழுத்து வாங்கக்கூடிய பணிகளிலையும் CV சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. அதே போல ஆளுநரை தமிழக ஆளுநரை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று கேரளாவில் இருந்து தமிழகம் நேற்று இரவு தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் தமிழகம் வந்திருந்தார். இன்று இரவு மீண்டும் கேரளா செல்ல இருக்கிறார். இந்நிலையில் இன்று ஒரு நாள் ஆளுநர் சென்னையில் இருக்க போகிறார். இன்று ஆளுநரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கடிதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா சட்டமன்றத்தில் அண்மையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கோரக்கூடிய அந்த உத்தரவுல அதிமுகவினுடைய இரு தரப்பா செயல்பட்டு அதுல ஒரு தரப்பினர் கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், CV சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவையும், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில ஆதரவு தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கடிதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இது தொடர்பாக தான் அவருடைய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து கட்சியினுடைய அதிமுகவினுடைய கட்சியினுடைய கொறடாவாக இவர்கள் நியமித்தவர்களுடைய உத்தரவை மீறியும் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில நான் எடுத்த முடிவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறியும் சட்டப்பேரவையில தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதை கண்டிக்க வேண்டும் எனவும், அதே போல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி ஆளுநரிடம் அதிகாரப்பூர்வ கடிதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. 2 பக்கமுமே அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சரி, அதே போல CV சண்முகம் தரப்பும் சரி தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தி வராங்க. இந்நிலையில் தான் இன்று மாலைக்குள்ள ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. பாலா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆளுநர் சந்திப்பு என எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேகம் எடுத்திருக்கிறது. அதே போல CV சண்முகம் தரப்புமே பொதுக்குழுவை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதா சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.